டாக்டர், நான் ஜனாமா வீட்ல இருந்து முத்தம்மா பேசுறேன். சொல்லுங்க. அம்மாக்கு திடீர்னு காய்ச்சல் பயங்கர அனலா கொதிக்குது. இப்ப என்ன டாக்டர் பண்றது? நான் ஒரு பவுடர் ஒண்ணு கொடுத்திருப்பேன். அதுவும் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. கஞ்சி தண்ணியில அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டு அவங்கள எப்படியாவது குடிக்க வச்சிருங்க. பக்கத்துல நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் இருக்கும், அந்த டேப்லெட்ஸை கொடுங்க. அவங்களால முழுங்க முடியலன்னா அதிக தண்ணியில கரைச்சு கொடுத்துருங்க. பயப்பட வேண்டாம், ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். சரிங்க. நான் உங்க பொண்டாட்டி, என்கிட்ட போய் கையெழுத்தெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு எனக்கு பாவம் சேர்த்து வைக்கிறீங்களா? இப்ப என்னங்க உங்களுக்கு? இவன் இங்க இருக்கணும், அவ்வளவுதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் இவதான் அத்தைய பாத்துக்கிட்டான்னு அத்தைக்கு தெரியவே கூடாது. வேலை முடிஞ்ச உடனே ஒரு செகண்ட் கூட இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன். அவ்வளவுதான். வா. என்ன மீனா நீ பாட்டுக்கு அவ இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்ட. என்ன அண்ணி பண்ண சொல்றீங்க? என் புருஷன் அவளுக்காக என்கிட்ட கையேந்தி நிக்கிறாரு. நான் எப்படி அதை கண்டும் காணாம இருக்க முடியும்? அதுக்காக அவளை விட்டுடலாமா? இப்படிதான் மீனா எல்லாமே ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லார்கிட்டயும் ஆட ஆரம்பிச்சிருவா. நீ என்ன அவளால பட்ட அவஸ்தையெல்லாம் மறந்துட்டியா? கொஞ்சமாவது பிடிவாதமா இரு, எதுல வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா இந்த ஜெயராணி விஷயத்துல மட்டும் விட்டு கொடுத்த அவ்வளவுதான். ஏற்கனவே உன் புருஷன் தங்கச்சின்னு மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜனாமாவும் மாறினாங்கன்னு வை, அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, பாத்துக்கோ. இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் நடக்காது. என்னமோ வரேன். அம்மா இவ்வளவு சொல்றோம்ல, ஏமா நீ? இல்லண்ணே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அம்மாவும் நல்லா குணமாயிட்டாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா பிரச்சனை தான். நான் கிளம்புறேன். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றால, வேலை முடியற வரைக்கும் தான் இவங்க இருக்கணும்னு நான் சொன்னேன்ல. அப்புறம் என்னங்க? விட்ட மாச கணக்கா தங்கச்சி எங்கே வச்சிருப்பீங்க போல. இங்க பார், அத்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க இடத்த காலி பண்றதா உனக்கு நல்லது. சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இல்ல மீனா, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. இன்னுங்க கொஞ்சம்? இதுக்கு மேல என்ன? இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. நீங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அதான் பேக் எடுத்துட்டு வந்து கிளம்புறேன்னு சொல்றாள்ல, போட்டோம். பாத்து பாத்து வாங்க. பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? ஏத்த இன்னும் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. இப்ப எதுக்கு கீழே வந்தீங்க? இல்ல மீனா, உடம்பு கொஞ்சம் வலியாதான் இருக்கு. மத்ததெல்லாம் சரியாயிடுச்சு, பரவாயில்ல. முத்து. அம்மா,
முத்து, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஐயோ அத்தை, இவ்வளவு நாளா உங்களை பாத்துக்கிட்டது முத்து நினைச்சீங்களா? அதான் இல்ல. எங்க எல்லார் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு இவ்வளவு நாள் உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டது இதோ நிக்கிறாங்களே ஜெயராணி, உங்க பொண்ணு, இவங்கதான்.